போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எப்படிப்பா ஃபீலாக இருக்குது? இந்த காலெல்லாம் அழுத்தம் கொடுக்குது. இப்போ இந்த கை மடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க பகுதியில் இருக்கிற அந்த தசைகள் வந்து சுருங்கணும், கீழே இருக்க தசைகள் வந்து விரியணும். இது கரெக்டாக நடந்தால் தான் நம்மளால் மடக்க முடியும். இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இது எப்பவுமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். பட் வயசு ஆக ஆக அதோட மூமெண்ட் வந்து கம்மியாயிடும். அதனால தான் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வருது. காலில் இருக்கிற அதாவது அடிப்பாதம், அதுக்கப்புறம் கண்ட சதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதில் தான் ரொம்ப பெயின் இருக்கும். அதுக்கு தான் நம்மளை வந்து எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம டெய்லியும் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். கையில் பண்ணுறதுக்கும் இந்த ஃபுட் மசாஜ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டெக்ஸ்கோல் தமிழில் இருக்கிறதுக்கு வணக்கம். நம்மக்கிட்ட அகரோ ஃபுட் மசாஜர் இருக்குது. இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பேக்கிங் வந்து உங்களுக்கு 2 அட்டைப்பெட்டியோட நல்லா செக்யூர்டு பேக்கிங் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அகரோ பவர், வைப்ரேஷன், ஹீட், மேனுவல், அதுக்கப்புறம் ஆட்டோ, மொத்தம் 3 மோட் இருக்குது. சரிங்களா? நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபுட் அண்ட் காஃப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காஃப்னா வந்து கால் பின்பகுதி, சரிங்களா, கண்ட சதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக வெறும் கண்ட சதைக்கு மட்டும் காஃப் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை ஃபுட் கீழே அடிப்பாதம். ஹீட்டு, வைப்ரேஷன், ஆட்டோ, இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. டைமர் வந்து இங்கே காமிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பவர் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து கார்டட் தான், ஒயர்லெஸ் கிடையாது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரே கலரில் வந்து உங்களுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. பவர் போட்டிங்கன்னா ப்ளகின் பண்ணணும். ஏதாவது மோட்டர் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இங்கே பாருங்கள், தூக்கிட்டு போகிறதுக்கு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவரால் ரொம்ப வெயிட் கம்மி தான். இது பாருங்கள், எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம சோஃபா கீழேயோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒரு மாடல் வந்து ஹீட்டரோடு வரும். சரிங்களா? இன்னொரு மாடல் வந்து ஹீட்டர் கிடையாது. அது வந்து உங்களுக்கு 10,000 ரேஞ்சில் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,300 ஆஃபரில் வந்து இன்னும் கம்மியாக கூட கிடைக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. நம்ம கால் வச்சு ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கிளாத்தை வந்து ஜிப் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பு போட்டு ஃபஸ்ட்டு மூடிட்டு காலை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியில் வந்து அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜிப்பை ஃபுல்லாக வந்து நம்ம கழட்டிக்கலாம். சரிங்களா? யூஸ் பண்ணிட்ட பிறகு அதை கழட்டி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு 7லேருந்து 12 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ டைட் கிரிப்பிங் மசாஜ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஓவர் த டைம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீட்டிங் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஹீட் வந்து இருக்குது. சரிங்களா? 40 டிகிரிக்கு மேலே வந்து இது வந்து ஹீட் ப்ரொவைட் பண்ணாது. ஒரு வார்ம் ஃபீலிங் வந்து உங்களுக்கு அக்ராஸ் த ஃபீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆன்சர் கொஷின் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகுதா, சாக்ஸை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மசாஜ் சரியாக ரிசீவ் ஆகாத மாதிரி இருக்குன்னா ரிக்ளைனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். மசாஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மசாஜ் என்னமோ பண்ண மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபீட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு லார்ஜ் ஃபுட் சைஸாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த சைஸை பார்த்து வாங்குங்க. UK 10 UK 12 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 1 இயர் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, நோ த ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டிஸ்பிளே ஓகே. சரிங்களா? ஹீட்டிங் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான் ஃபீச்சர். 3 ஆட்டோமேட்டிக் மோட், 3 மேனுவல் மோட், ஹீட்டிங் அண்ட் வைப்ரேஷன் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 10 கிலோ. இதான் வாரண்ட்டி கார்டு. என் கால் சைஸுக்கே உள்ளே போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இல்லை. பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, உள்ளே ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மிஷின் ஆன் பண்ண உடனே காலை வந்து நல்லா அழுத்துது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அழுத்தம் வந்து தெரியுது. நான் இப்போ வந்து ஃபுட் அண்ட் காஃப் ஆட்டோவில் வந்து வச்சுருக்கேன், P1 மோட். சரிங்களா? கீழே வந்து என்ன பண்ணுதுன்னா எனக்கு அடி பாதத்துலேயும் வேலை செய்யுது, கண்ட சதையிலையும் அழுத்துது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி கம்ப்ரெஸ் ஆகுது பாருங்கள். சரிங்களா? நான் ஹீட் வேணும்னா ஹீட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு வந்து அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். நீங்கள் காலை வந்து இது பாருங்கள் வெளியே எடுத்துக்கலாம், உள்ளே போட்டுடலாம். அப்பா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு உட்கார வச்சாச்சு. அவருக்கு வந்து 64 வயசு ஆகுது. இப்போ பாருங்கள் பவர் ஆன் பண்ணிட்டேன். என்னப்பா எப்படி ஃபீல் ஆகுது? வலிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஃபஸ்ட்டு எடுத்ததும் பயப்பட வேண்டாம். சரியா? ஜஸ்ட்டு சும்மா உனக்கு அழுத்தம். அங்கே பாருங்கள். ஸோ அழுத்துது. எப்படிப்பா ஃபீலாக இருக்குது? இந்த காலெல்லாம் அழுத்தம் கொடுக்குது. இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு 3 ஆட்டோமேட்டிக் மோடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, P1, P2, P3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து P1 மோடில் இருக்குது. டைமர் வந்து 14 மினிட்ஸ். பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிட்ட பிறகு ஃபுட் அண்ட் காஃப் ஆட்டோமேட்டிக்கில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ காலை வந்து
வெறும் காலில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண உடனே டிஃபால்ட்டாக வந்து P1 மோடில் தான் இருக்குது. P1 மோட்னா என்னென்னா ஃபுட் அண்ட் காஃப் ரெண்டுத்துக்கும் வந்து மசாஜ் பண்ணலாம். ஹீட் வேணும்னா ஹீட் ஆன் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் ஹீட்டில் வந்து இண்டிகேஷன் லைட் வந்து எரியுது. இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது. ஸோ ஆட்டோவும் ஆனில் இருக்குது. இப்போ ஆட்டோவில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா P2க்கு போயிடுச்சு பாருங்கள். ஸோ P2 மோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 15 மினிட்ஸு ஹீட்டும் வந்து உங்களுக்கு வரும். ஃபுட் அண்ட் காஃபும் தான் இது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ P3 மோடுக்கு வந்து போயிடும். ஸோ பை டைரக்ஷனல் அதுக்கப்புறம் நீடிங் இது ரெண்டுமே வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காஃப் மட்டும், அதாவது எனக்கு வந்து வெறும் கண்டசத்தை மட்டும் மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே பாருங்கள் கண்டசத்தை மட்டும் ஆன் ஆகுது. ஃபுட் வந்து ஆன் ஆகலை பாருங்கள். மேனுவல் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுட் மட்டும், இப்போ ஃபுட் மட்டும் ஆன் ஆகுது பாருங்கள். வெறும் ஃபுட் மட்டும் நீங்கள் மேனுவலாக வந்து எனக்கு வெறும் கால் வலி தான் இருக்குது அப்படின்னா கால் வலிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மேனுவல் திருப்பி கிளிக் பண்ணுறேன். ஃபுட் அண்ட் காஃப்க்கு போயிடுச்சு பாருங்கள். ஸோ ஃபுட் காஃப் ரெண்டுமே மசாஜ் ஆகுது பாருங்கள். ஃபுட்லேயும் இருக்குது மூமெண்ட்டு, காஃப்லேயும் இருக்குது மூமெண்ட்டு. ஹீட்டு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஹீட் வந்து இருக்குது. 40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். நல்லா வைப்ரேட் ஆகுது. நான் வைப்ரேஷன் கொடுத்த உடனே வைப்ரேட் ஆகிட்டே வந்து அப்படியே மசாஜ் வந்து பண்ணுது. வைப்ரேட் அண்ட் ஹீட் ரெண்டுமே வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து வைப்ரேஷன் ஹீட்டு பட்டனை வந்து யூஸ் பண்ணணும். வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கால் பிரச்சனை இருக்குது, கால் வலி அடிப்பாதம் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கவங்க வந்து நீங்கள் டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு மசாஜிங், அது நம்ம எண்ணெய் போட்டு பண்ணுறத மிஷின் போட்டு பண்ணால் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், வலியை கம்மி பண்ணும். சரிங்களா? டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். Bye guys.